டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 39. ரூலா இப்ட்ரியல் இருந்த பிரவுன் நிற கற்களால் ஆன ஸ்பார்டன் அறை அதற்கு முன் ஏராளமான துன்பியல் நிகழ்வுகளை கண்டிருக்கிறது. ஆனால் தன் வெளுத்த உடலை கவ்வியிருந்த சோகத்திற்கு எதுவும் இணையாகுமோ என சிலாஸ் நினைத்தான். நான் ஏமாற்றப்பட்டேன். எல்லாம் பறிபோனது. சிலாஸ் வஞ்சிக்கப்பட்டு விட்டான். தோழமை உடன்பிறப்புகள் உண்மையான இரகசியத்தை சொல்லாமல் பொய் சொல்லிவிட்டனர். டீச்சரை கூப்பிடும் துணிவு இப்பொழுது சிலாஸிடம் இல்லை. கற்சாவி ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்திருந்த 4 பேரை கொன்றதோடு மட்டுமில்லாமல் அவன் ஜெயின் சால்பிஸின் உள்ளே ஒரு கன்னிகாஸ்திரியையும் கொன்றிருக்கிறான். அவள் கடவுளுக்கு எதிராக பணிபுரிந்திருக்கிறாள். தவிர ஒபாஸ்டேயையும் கண்டனம் செய்திருக்கிறாள். திடீரென்று ஏற்பட்ட குற்றம் ஒரு பெண்ணுடைய மரணம் விஷயத்தையும் சிக்கலாக்கிவிடும். சிலார் ஜெயின்ஸ் சல்பீஸினுள் போவதற்கு பிஷப் அரிங்கிரோசா தொலைபேசியில் ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்பொழுது அம்மடத்து தலைவர் கன்னிகாஸ்திரி ஒருவர் இறந்து கிடப்பதை கண்டதும் என்ன நினைப்பார்? சிலாஸ் அவளை படுக்கையில் கிடத்திவிட்டாலும் காயம் நன்றாக தெரிந்தது. சிலாஸ் தரையில் உடைக்கப்பட்ட டைல்ஸ் கற்களை சரி செய்து விட்டான். ஆயினும் சிதிலங்கள் தெளிவாக தெரிந்தன. யாரோ ஒருவர் இங்கே வந்திருக்கிறார் என தெளிவாக புரிந்து கொள்வர். சிலாஸ் தன் வேலைகளை முடித்தவுடன் ஒபாஸ்டேயின் ஒளிந்து கொள்ள திட்டமிட்டிருந்தான். பிஷப் அரிங்கரோசா என்னை பாதுகாப்பார். நியூயார்க் நகரத்தின் ஒபாஸ்டேயின் தலைமை செயலகத்தின் ஆழ்ந்த சுவர்களுக்கு உள்ளே தியானமும் பிரார்த்தனையும் கலந்த வாழ்க்கையை விட அதிகமான பேரானந்தத்தை சிலாஸால் கற்பனை செய்ய முடியவில்லை. மற்றொரு முறை அவன் வெளியே போவதில்லை. அவ்விடத்திலேயே அவனுக்கு தேவையான எல்லாமும் கிடைக்கும். யாரும் என்னை தேட மாட்டார்கள். துரதிருஷ்டவசமாக நன்கு பிரபலமான பிஷப் அரிங்கரோசா போன்றவர்கள் அவ்வாறு சுலபத்தில் மறைய முடியாது என்பதை சிலாஸ் நன்கு அறிவான். நான் பிஷப் அவர்களை அபாயத்தில் சிக்க வைத்து விட்டேன். தரையை வெறித்து பார்த்த சிலாஸ் தற்கொலை செய்ய முடிவெடுத்து விட்டான். அரிங்கரோசா அவர்கள்தான் சிலாஸிற்கு உயிர் பிச்சை தந்தார். ஸ்பெயினில் உள்ள வட்டார குருவின் இல்லத்தில் அவனுக்கு கற்பித்தார். வாழ்வின் நோக்கத்தை உணர்த்தினார். அரிங்கரோசா அவனிடம் சொன்னார், நண்பனே, நீ வெண்குஷ்டத்தோடு பிறந்திருக்கிறாய். அதற்காக மற்றவர்கள் உன்னை கேவலப்படுத்தி விடாதே. இது உன்னை எவ்வளவு சிறப்பானவனாக ஆக்கியிருக்கிறது தெரியுமா? நோவாவும் வெண்குஷ்டத்தோடு பிறந்தவர்தான் என்பதை அறிந்திருக்கிறாயா? உலகை காப்பாற்றிய நோவாவா? சிலாஸ் கேள்விப்பட்டதே இல்லை. அரிங்கரோசா புன்சிரிப்பொன்றை தவழவிட்டார். ஆம், நோவா ஒரு வெண்குஷ்டவாதி. உன்னைப் போலவே அவருக்கும் தோலானது தேவதை போல் வெண்ணிறத்தில் ஆனது. யோசித்துப்பார். நோவா இந்த கிரகத்தின் உயிர்களை எல்லாம் காப்பாற்றினார். நீ மாபெரும் காரியங்களை சாதிக்கப் போகிறாய். கடவுள் ஒரு காரணத்திற்காக தான் உனக்கு இந்த சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறார். கடவுள் தன்னுடைய பணியை செய்ய உன்னுடைய உதவி தேவை. சற்று நேரத்தில் நீ புதிய ஒளியில் தான் இருப்பதை சிலாஸ் கண்டான். நான் சுத்தமானவன், வெண்ணிறம் உடையவன், அழகானவன், தேவதை போலிருப்பவன். இருப்பினும் அக்கணத்தில் அவ்வறையில் கடந்த காலத்தில் ஃபாதரின் ஏமாற்றம் நிறைந்த குரல் அவனிடம் இரகசிய குரலில் கிசுகிசுத்தது. நீ ஒரு பேரழிவு, ஒரு பூதம். மரத்தரையில் மண்டியிட்டு அமர்ந்து சிலாஸ் மன்னிப்பு கோரினான். பிறகு தன் அங்கியை கழற்றிவிட்டு ஒழுக்கத்தை நாடும் சாட்டையை எடுத்தான்.